ஹாய் நண்பா. ஆக்சுவலாக என்ன சீன்னா, அக்கா லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்துட்டு ஒரு சீனை வந்துட்டு பேசியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி விஜய் நேம் வந்துட்டு இன்றைக்கி த்ரிஷா அக்கா கூட வந்துட்டு எங்கேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாப்புல. இது வந்துட்டு இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ டேஸாக சொல்லியிருந்துச்சு அக்கா. அது சொன்னதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா தங்கச்சின்னு பேசியிருந்தா நல்ல விஷயம் தான். ஆனால் தங்கச்சி வந்துட்டு எனக்கு ஒரு அருமையான ரிப்ளை கொடுத்துச்சு. அந்த ரிப்ளை நான் அப்புறமா கடைசியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, அந்த தங்கச்சி வந்துட்டு ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, ஐயா கலைஞர் வந்துட்டு 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, எங்கள் பெரியார் வந்துட்டு 2 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, இவங்கெல்லாம் வந்துட்டு பொண்டாட்டிலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அக்காவுக்கு நான் திருப்பி ஒரே ஒரு பதில் சொன்னேன். நான் சத்தியமாக விஜய் கட்சிக்காரன் இல்லை ஐயா, தெரிஞ்சுக்குங்க. நான் விஜய்க்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. பொதுவாக சொல்கிறேன், என்னன்னாலும் சரிந்தேன். ஆக மொத்தம் சரினா சரி, தப்புனா தப்பு, அதுதான் கரெக்டு. நம்ம அப்படி வளர்ந்தவங்க தான். ஆக மொத்தம் என்னென்னா, அக்கா வந்துட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, இவர் அறிஞர் அண்ணா அப்புறம் பெரியார் 2 பொண்டாட்டி வச்சுருந்தாங்க, எல்லாம் வந்துட்டு பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. விஜய் என்ன தப்பு பண்ணாப்புல? அந்த ஆள் தப்பெல்லாம் பண்ணல. தப்போ சரியோ, இது சரி தப்புன்ற பிரச்சனைக்கே நான் வரல. அது அவரோட பர்சனல் லைஃபு, அது அவரோட விருப்பம். அவர் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அது அவரோட தனிப்பட்ட விஷயம் தானே தவிர இதில் யாருக்கும் சம்மந்தப்படலாம் கிடையாது. ஆனால் ஆக மொத்தம் அக்கா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்போ நான் திருப்பி தான் சொன்னேன். எம்மா சாமி சரிதாம்மா, அப்போ நீயும் வந்துட்டு நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க 3 பொண்டாட்டி வச்சுருந்தாங்கன்னா உங்கள் அப்பாக்கிட்ட நீ சொல்லு, நீயும் அதே மாதிரி பொண்டாட்டிங்களை வச்சுக்க சொல்லு. நீயும் கட்டிக்க போகிற நாளை பின்ன நீ சின்ன பிள்ளை தான். நான் எல்லாருக்கும் நான் சொல்லலை, அந்த பிள்ளை பேசுனதுக்காக சொல்கிறேன். இது தப்பு, ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த பிள்ளை பேசுனது தப்புன்றதுக்காக சொல்கிறேன். அந்த பிள்ளை வந்துட்டு நீ கட்டிக்க போகிற நாளைக்குமா, ஆனால் கட்டிக்க போகிற புருஷங்கிட்ட சொல்லுமா, நீயும் 3 பொண்டாட்டி வச்சுக்க, இந்த மாதிரி கட்டிக்க வச்சுக்கலாம் சொன்னதுக்கு அந்த பிள்ளை வந்துட்டு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துச்சு. அண்ணன் உங்கள் மூளையை வந்துட்டு பெட்டெக்ஸில் வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் தூக்கி தலையில் வச்சுக்கோங்கன்னு. ஏம்மா திரும்பவும் அதுதான்மா கேட்குறேன், என் மூளை எங்கே இருக்குன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேம்மா. சரிதாம்மா, உன் மூளை எங்கே இருக்குன்றதை நீ முடிவு பண்ணு. இதுக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த தெய்வம் வந்துட்டு எனக்கு பதில் சொல்லிச்சு, ரிப்ளைலாம் பண்ணுச்சு. ஆனால் பண்ணது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்ருச்சு. நான் திருப்பி மிரட்டாமல் சொன்னேன், இங்கே பாருமா, நீ காசு வாங்கிட்டு பேசுகிற, காசு வாங்கிட்டு பேசாத, அது தப்புமா, சரியாக பேசு, சரியாக இருன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, டெலிட் பண்ணி விட்டுருச்சு. தங்கச்சின்னு நான் சொன்னேம்மா, நீ அண்ணனவே வந்துட்டு சுரண்டி பார்த்துட்டம்மா, அண்ணனை கோவப்படுத்திட்டேன், இது தப்புன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். தங்கச்சி பயந்துருச்சாலும் என்னன்னு தெரில, டெலிட் பண்ணி விட்ருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்னு அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. அந்த பிள்ளை லவுட் ஸ்பீக்கர்னு இன்ஸ்டாகிராமில் போட்டாலே அந்த பிள்ளையோட பேர் வந்துடும். விடாதீங்க. தப்புனா தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான், நீ பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான்.